ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஆணிவார ஆஸ்தானம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீனிவாச மங்காபுரம், ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் ஆணிவார ஆஸ்தானம். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவர்கள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஆணிவார ஆஸ்தானம். சுவாமியிடம் வரவு செலவு கணக்குகள் ஒப்படைப்பு. பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் கோ பூஜையுடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு வரவு செலவு கணக்குகளை தெரியப்படுத்தும் ஆணிவார ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கர்நாடக சங்கராந்தி அன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இந்த உற்சவத்தை நடத்துவது வழக்கம். தமிழர்கள் வழக்கப்படி ஆடி மாதம் கடைசி நாளன்று ஆணிவார ஆஸ்தானம் நடைபெறும். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர், சின்ன ஜீயர், செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி ஆகியோர் பட்டு வஸ்திரங்களை தலைமீது வைத்துக்கொண்டு மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயம் சார்பில் ஸ்ரீவாரிக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, செயலாளர் சந்திரமோகன், ஆணையர் குமரகுருபரன், திருமலை திருப்பதி தேவஸ்தான அறநிலையத்துறை உறுப்பினர் நந்தகுமார், சென்னை ஆலோசனை மண்டலி உறுப்பினர் சேகர் ரெட்டி மற்றும் பலர் உடன் இருந்தனர். சாலக்கட்ல ஆணிவார ஆஸ்தானத்தில் ஒரு நிகழ்வாக புஷ்ப பல்லக்கு சேவை கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ மலையப்பன் எழுந்தருளி யானைகள் முன் செல்ல மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் உப ஆலயங்களான திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் ஆணிவார ஆஸ்தான வைபவங்கள் நடைபெற்றன. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி ஸ்ரீ சீதா லக்ஷ்மணர் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் விஸ்வக்சேனர் உற்சவ மூர்த்திகளை ஆலய முகமண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர், சின்ன ஜீயர் சுவாமிகள் ஆலய மரியாதையுடன் பிரதட்சிணமாக பட்டு வஸ்திரங்களை எடுத்து வந்து மூலமூர்த்திக்கு சமர்ப்பித்தனர். பிறகு பெரிய ஜீயர், சின்ன ஜீயர் சுவாமிக்கு தீர்த்தம் சடாரி மரியாதை செய்தார். பின்னர் முகமண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஆணிவார ஆஸ்தானம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதேபோல் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை பட்டு வஸ்திரம் மற்றும் ஸ்வர்ண ஆபரணங்களால் அழகாக அலங்கரித்து ஆலய முகமண்டபத்தில் கருடாழ்வார் எதிரே எழுந்தருளச் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரங்கள் ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஆணிவார ஆஸ்தானத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆணிவார ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அட்சதை, பட்டு வஸ்திரங்கள் ஆகியவற்றை சுமந்தபடி மங்கள வாத்தியங்களுடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுவாமியிடம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டதும் மேடை மீது தாயார்களுடன் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அட்சதை தூவி ஆரத்தி காட்டப்பட்டது.
தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து துளசிதள அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமி முன்பு கோயில் வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு சுவாமியிடம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவரிடமும் காணிக்கை வசூலிக்கப்பட்டு சுவாமியிடம் வைத்ததும் அர்ச்சகர் மற்றும் அதிகாரியிடம் சாவி கொத்து ஒப்படைக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வசூலிக்கப்பட்ட பணம் எண்ணப்பட்டு உண்டியலில் சேர்ப்பித்து இந்த ஆண்டிற்கான கணக்கு துவக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு கோ பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ வேதநாராயணருக்கு தீப ஆரத்தி காண்பித்து தாயார்கள் சமேத உற்சவர் மூர்த்தியை பீடத்தின் மேல் எழுந்தருள செய்திருந்தனர். வெண் பட்டுடுத்தி கொண்டு சுவாமியும் சிகப்பு பட்டுச்சேலைகளில் தாயார்களும் அருள்பாலிக்க தீபம் காண்பித்தனர். பிறகு கன்றுடன் கூடிய பசுவை ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு நிறுத்தி வஸ்திரம் சாற்றி நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து கோ பூஜை செய்தனர். 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யும் கோமாதாவிற்கு தீப ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் வலம் வந்து வணங்கினர். பிறகு தாயார்கள் சமேதராக அமர்ந்து அருளும் மூலவருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காட்டி கற்பூரம் சமர்ப்பித்தனர். உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவுடன் எழுந்தருளி காட்சி தர ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் அன்னகூட உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பலவித பிரசாதங்கள், அன்னம், பட்சணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்திருந்தனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்கள் வைத்து கோவர்த்தனகிரி மலையை தாங்கிய கண்ணனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அருகே தாயார்களும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தனர். கையில் குழல் கொண்டு கோவர்தனகிரிதாரியாக சுவாமி காட்சி தர ஏராளமான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். மன்னார்குடி அருகே சேரன் குளத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் வாத்தியக்காரர்கள் நாதஸ்வர மேளதாளங்களை வாசித்தபடி இருக்க ஊஞ்சல் மீது கொலுவிருந்தபடி காட்சி தந்த உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் நின்றிருந்த உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் மாங்காய் ஹாரமும் அணிவித்து காது காப்புடன் நீள்முடி கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் வைத்து அலங்கரித்திருந்தனர். சுவாமியின் இருபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு பச்சை பட்டுச்சேலைகள் கட்டி ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்திருந்தனர். ரத்ன பாத கவசம் கொண்டு திருவடிகளை சரணடையுமாறு அருள்பாலித்த உற்சவர் முன்பு சிறுமியர்கள் கோலாட்டங்களை ஆட தெய்வங்களுக்கு சாமரம் வீசி ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. இதையடுத்து பெண்களும் கோலாட்டம் ஆடி பக்தி பரவசம் அடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக முத்துப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் இருந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லக்கில் உற்சவர்கள் அருள்மிகு காரைக்கால் அம்மையாரையும் பரமதத்தரையும் கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். ஆரத்தி காட்டியதும் பல்லக்கு உலா துவங்கியது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த முத்துப்பல்லக்கில் உற்சவர்கள் கொலுவிருந்து உலாவர ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கும் கோடையான் தோட்டம் அருள்மிகு மதுர காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது.
இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து சூளத்துடன் உற்சவர் அம்மனையும் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். மூலவர் அம்மனுக்கும் சுதை சிற்ப அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டி தீபம் காண்பித்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்து சூளம் ஏந்திய தேவியாக மூலவரும் செந்நிற மேனியலாக சுதை சிற்ப வடிவிலும் அம்பாள் திருக்காட்சி தந்தருள்கிறாள். 4ஆம் கால யாகசாலை பூஜை அன்று பக்தர்கள் மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் குண்டங்களில் சேர்ப்பித்தும் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல யாகசாலையில் இருந்து புறப்பட்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மாலைகள் சூட்டி கலச நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் சங்கடஹர சதுர்த்தியையொட்டி நடத்தப்பட்ட அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி சிறப்பு அலங்காரமும் மூலவருக்கு வெள்ளி கவசம் சாற்றி முத்தாபரணத்துடன் ஸ்படிக மாலை அணிவித்தும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபங்கள் காட்டி மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு கணநாதனுக்கு அரிசி மாவு காப்பு சாற்றி மாதுளை முத்துக்கள் திராட்சை ஆகியவற்றால் சிறப்பாக அலங்கரித்து மாலைகள் சூட்டி தீபங்கள் ஏற்றி வைத்தனர். நிறைவாக ஸ்ரீ வரசித்தி விநாயகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன ஓடைப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வன்னி விநாயகர் கோயிலில் ஸ்தல விருட்சத்தின் நாகதேவதைகளுடன் அமர்ந்து அருளும் சக்தி மைந்தனுக்கு பல்வேறு திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து வெள்ளி கவசம் அணிவித்து பிரபை நிறுத்தி மலர் மாலைகளுடன் தேங்காய் மாலையும் சாற்றி சந்தனத்துடன் ஞானயங்கள் வைத்து விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ வன்னி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அருளும் மூலவருக்கு தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம், பன்னீர், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பச்சை வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலைகளுடன் அரளிச்சரங்கள் சூட்டி மலர் கிரீடம் வைத்து அலங்கரித்து அர்ச்சனை செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டு அருளும் ஸ்ரீ விநாயகருக்கும் உற்சவருக்கும் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சக்தி மைந்தனுக்கு வெள்ளி கவசங்கள் சாற்றி மலர் கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். மூலவர் தங்க கிரீடம் அணிந்து வெண்பட்டு கட்டிக்கொண்டு மாங்காய் ஹாரம், ருத்ராட்ச மாலை, மலர் மாலைகளுடன் வாழைப்பழ மாலையும் அருகம்புல் மாலையும் அணிந்து காட்சி தர கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச தீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ மணக்குள விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோட்டில் உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் கோயிலில் சங்கடஹர சதுர்த்தியையொட்டி கணநாதனுக்கு பலவித பழச்சாறுகள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர்.
பிறகு சந்தன காப்பு சாற்றி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு ஓம்கார செல்வ கணபதி கோயிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு பாசாங்குசம் ஏந்தியபடி அருளும் மூலவருக்கு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கணநாதனுக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு மூலவருக்கும் உற்சவருக்கும் தீப ஆரத்திகள் காண்பித்து குடை சத்தியம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்தனர். உற்சவ மூர்த்தியும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுக்க ஆரத்தி காண்பித்ததும் ஆலய புறப்பாடு துவங்கியது. மூலஸ்தானத்தை சுற்றி வந்ததும் உற்சவருக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது. சென்னை பெரம்பூரில் 41ஆம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாண மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கல்யாண மேடையில் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அடைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களை கல்யாண கோலத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தோள் மீது சுமந்து வந்த பெருமாளுக்கு ஏசல், வையாளி உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க வையாளி நடைபெற்றதும் உற்சவரை அடைத்து வந்து மேடை மீது நிறுத்தி மாலைகள் சூட்டினர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டு சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மலர் மாலைகள் சூட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களை சுவாமியின் இருபுறம் எழுந்தருளச் செய்து 3 நிற அன்னத்தால் திருஷ்டி கடித்தனர். பிறகு கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஹோமம் வளர்த்ததும் தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். அட்சதை தூவியதும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் ஸ்ரீ ராமானுஜருக்கு சுவாமியின் மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. அர்ச்சகர்கள் வாரணமாயிரம் நடத்தி உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் திருமண வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த லட்டூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகங்கள் வளர்த்து பல்வேறு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு கலசங்களை சுமந்தபடி கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்து விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ரகுமாயி சமேத பண்டரிநாதன் பஜனை மடத்தில் மூலவர்களுக்கும் உற்சவர்களுக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் மூலவர்கள், உற்சவர்கள் மற்றும் மட வளாகத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி மற்றும் தாயாருக்கு வஸ்திரங்களுடன் ஆபரணங்கள் பூட்டி கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர தெய்வங்களுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு பக்தர்கள் மூலவர்களை தரிசித்து வணங்கி வழிபட்டனர். தர்மபுரி மாவட்டம் தாம்பல் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு சென்னம்மாள் திருக்கோயில். கன்னியாக இருந்து தெய்வமாக அருள் புரியும் மூலவருக்கு ஆடி மாத துவக்கத்தையொட்டி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் அருள்மிகு சென்னம்மாளுக்கு வெள்ளி கிரீடம் சாற்றி வெள்ளி கவசமும் அணிவித்து ரோஜா மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி பிரபை நிறுத்தி சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தில் விடையாற்றி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக புஷ்ப ஊஞ்சல் சேவையும் பள்ளியறை உற்சவமும் நடைபெற்றது.
முன்னதாக அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலில் இருந்து மங்கள வாத்தியங்களுடன் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பிறகு ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் கோயிலை அடைந்ததும் சிவாலயத்தை சுற்றி வந்து சமர்ப்பித்தனர். மூலஸ்தானத்தில் இருந்து பல்லக்கில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை அமர்த்தி அழைத்து வந்தனர். பலவித பட்சணங்கள், பழங்கள், மங்கள பொருட்கள், இனிப்பு பதார்த்தங்கள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பித்திருந்தனர். வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் சுவாமியும் அம்பாளும் அமர்ந்து திருக்காட்சி தர மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அபயவரதம் காட்டியபடி சுவாமியும் சர்வ அலங்காரத்துடன் அம்பாளும் அருள்பாலிக்க ஊஞ்சல் ஆடிய தெய்வங்களுக்கு சாமரம் வீசப்பட்டது. பிறகு நாமாவளிகள் கூறி மனோரஞ்சித மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவர்களை பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பள்ளி அறையில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையுடன் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டங்களில் வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க குண்டங்களில் மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு தூப தீபம் காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் புடைசூழ கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகளின் விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கலச நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயில் வளாகத்தில் சிம்ம வாகினியாக அமர்ந்து அருளும் உற்சவர், மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அருள்மிகு காளியம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி மலர் கிரீடம் சாற்றி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவ விழா நிகழ்வுகளை நாம் இப்போது பார்க்கலாம். 12ஆம் நாளன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் உற்சவர்களையும் அருகே அஞ்சனை மைந்தனையும் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களால் திருமஞ்சனத்தை நடத்தினர். பக்தர்கள் மூலிகை பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் ஆலய வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து தாயார்களுடன் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு பலவித மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் செய்தனர். ரத்ன அங்கி அலங்காரத்தில் மூலவர் காட்சி தந்தருளினார். வண்ண மலர்கள் நடுவே அருள்பாலித்த உற்சவர்களுக்கு சோடசோபச்சாரம் செய்து நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சித்து அலங்கார தீபத்துடன் கற்பூரம் காண்பித்தனர். பிரம்மோற்சவத்தின் நிறைவாக பெரிய திருவடியான கருடன் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு ரத்ன அங்கி அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்து பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். இதையடுத்து கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர்களை சுமந்து பிரகாரங்கள் வழியாக வந்து கோயிலின் வெளியே நிறுத்தப்பட்ட வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதியுலா புறப்பட்டனர். சேலத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி மாத துவக்கத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கவசங்கள் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் பிரபை நிறுத்தி திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருளும் தேவி சூலத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். உற்சவர் அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் வீரபத்ரன் சன்னதி முன்பு எழுந்தருளி இருந்தார். மூலவர் அம்மனுக்கு நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்து தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். திருச்சியில் உள்ள அருள்மிகு பாலக்காடு பகவதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது.
பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோபுர உச்சிக்கு எடுத்து வந்ததும் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றனர். திருப்பூரில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி மூலவர் சன்னதியில் தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து பிரம்மாண்ட திருமேனியோடு அருளும் மூலவருக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சங்கு சக்கரதாரியாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கும் தாயார்கள் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு நீல பட்டாடை கட்டி கவசங்கள் அணிவித்து தங்க ஆபரணங்கள் பூட்டி கஜமாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். உற்சவ மூர்த்திகளும் சர்வாபரணங்கள் அணிந்தபடி திருக்காட்சி தந்தனர். எம்பெருமான் திருப்பாதங்களுக்கு நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு துளசிதள அர்ச்சனை நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த சாத்தனஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பச்சையம்மன் சமேத மன்னார் ஈஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அருகே யாகசாலை அமைத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி பூஜை செய்தனர். தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை என்று வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் நெய் சேர்ப்பித்து மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றி வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஆணிவார ஆஸ்தானம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீனிவாச மங்காபுரம், ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் ஆணிவார ஆஸ்தானம். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவர்கள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஆணிவார ஆஸ்தானம். சுவாமியிடம் வரவு செலவு கணக்குகள் ஒப்படைப்பு. பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் கோ பூஜையுடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.